வளைகுடா நாடுகளில் போர் விரிவடைந்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ரூபாய்க்கு $110 முதல் $120 வரை உயர்ந்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு ஒரு சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு 21 நாட்கள் இடைவெளியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் 30 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 60 வணிக சிலிண்டர் 115 உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை $928 மற்றும் வணிக சிலிண்டர் விலை $2043 விற்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உணவகங்களில் தினம்தோறும் விற்கப்படும் உணவு வகைகளை குறைத்து விற்பனை செய்து வருவதாகவும், குறிப்பாக அதிக சிலிண்டர் எரிபொருள் தேவைப்படும் அவிக்கும் பொருட்களை நிறுத்தப்பட்டது எனவும், நேற்று ஹோட்டலுக்கு வரவேண்டிய சிலிண்டர் ஒன்று கூட வரவில்லை எனவும், இன்று வருமா இல்லையா என்று தெரியவில்லை, காலை 6 மணிக்கு திறக்க வேண்டிய உணவகங்கள் 7 மணிக்கு திறக்கப்படுகிறது என உணவக நிர்வாகி தெரிவித்தார். மேலும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தினமும் உணவகங்களில் சாப்பிடும் பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உணவகங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் முதலீடு செய்து முக்கியமான எரிபொருள் தட்டுப்பாட்டு ஏற்பட்டால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். ஆகவே மத்திய அரசு உடனடியாக எரிபொருள் சிலிண்டரின் விலையை தட்டுப்பாடின்றி கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம் என்றார். சொல்லுங்கள் சார், இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கனால உங்கள் கடையில் வந்து இன்றைக்கி மதிய உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உணவு இருக்குது, சில உணவுகள் வந்து இல்லை. சாப்பாடு ஆமாம், உணவுகள் வந்து நிறைய உணவுகள் இந்த ஆப்பம் குருமா வகைகள் நிறைய உணவுகள் கம்மி பண்ணியிருக்கிறோம். எரிபொருள் காரணத்தினால கம்மி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு என்னென்னா எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு நிப்பாட்டினாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து பொது ஜனங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள். நீங்களே ஒரு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் நான் சிலிண்டர் வராதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லையா? அதேமாதிரி தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேஸ் இன்னும் வரலை, வருமா என்னன்னு தெரியவும் இல்லை. இன்றைக்கி தரேன் இருக்காங்க, நாளைக்கு வராதுங்கிறாங்க. அதனால் எந்த ஒரு இதுவுமே அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியல. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து எத்தனை சிலிண்டர்? அது ஒரு 10 இது தேவைப்படும். தேவை எவ்வளோ ஷார்ட்டேஜ்? 10 தான் நல்லாயிருக்கும். சேதம் தான் சுத்தமாக தேவையே இல்லாமல் இருக்குது. மைனஸில் எல்லாம் இருக்குது. 10 இது தேவைப்படும். இப்படி குறைஞ்சது 8லேருந்து 10 வரையும் வரும். சிலிண்டர் சுத்தமாக கிடையாது. அங்கங்கே எல்லாம் இது பண்ணி சில ஐட்டங்கள்லாம் நிப்பாட்டி வச்சு அதிலிருந்து தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ காலையில் வந்து எப்போதும் யூஸ்வலாக 6 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சரௌண்டிங்கில். இப்போ 7 மணிக்கு தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எரிபொருள் இல்லை. இது காரணம் எல்லாத்துமே அதுக்கு தான் இதாக இருக்குது. எரிபொருள் இல்லாமல் எதுவுமே ரன் ஆக முடியாது. ஒரு உணவகத்துக்கு தேவை வந்து எரிபொருள், தண்ணீர், நீர். இது இருந்தால் தான் அதனுடைய உணவகம் நல்லபடியாக செயல்படுத்தலாம், செய்யலாம். இது அது சரியாக எனக்கு தெரியாது சார், அந்த ரீசன் எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து எப்போதுமே சிலிண்டர் வந்து 1000 ருபீஸோ 1000 நான் சரியாக பில் பார்க்கல. அதனால் இப்போ ரேட்டு சரியான கன்ஃபார்ம் தெரியல. நேரத்திலேருந்தே தட்டுப்பாடு வந்துடுச்சு. அதான் சொல்கிறேன்ல. போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? தொடர்ந்து இது மாதிரி நடக்காமல் இருக்க நீங்கள் என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? தொடர்ந்து நடக்காமல் இருக்குன்னா கவர்மெண்ட்டு தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முயற்சி எடுக்கணும். எனக்கு எங்களுக்குன்னு இல்லை, மொத்த தமிழ்நாட்டிலே இந்த சூழ்நிலைமை ரொம்ப பாதிக்கப்படுது. உணவகம் இல்லையா, சாப்பிட்ற பொருள், மற்றது என்ன முறையை செஞ்சு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியாது. காய்கறிகள்லாம் ஒன்றும் தெரியாது. சாப்பிட்ற பொருள் வந்து அவங்க வேறு வழியே சொல்லி நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? அதான் ரீசன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எத்தனை சதவீதம் நஷ்டத்தில் அது இப்போ சொல்ல முடியாது சார். மார்னிங்கில் அது இப்போ சொல்ல முடியாது. ஈவினிங் நைட்டில் தான் கணக்கு பார்த்துட்டு அது எவ்வளோ குறையுது, என்ன ஏது, எவ்வளோ பெர்சன்டேஜ் குறையுதுன்னு பார்க்க முடியும். அதனால் அது கரெக்டாக இப்போ சொல்ல வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இதனால் முக்கிய பாதிப்பு உங்களுக்கு என்ன? இதனால் முக்கிய பாதிப்பு அதாவது சேல்ஸ் ரொம்ப பாதிக்குது. ஃபஸ்ட்டு பாதிப்பு வந்து சேல்ஸ் ரொம்ப பாதிக்குது. 2வது வந்து மக்களுக்கு சரியான முறையில் எதுவும் கொடுக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உளைச்சல் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், நாங்கள் வேலைக்காரங்களுக்கு எங்களுக்கே இப்படி இருந்தாங்கன்னா முதல் போட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது? அவங்க எல்லாமே பார்க்கணும். இபியிலேருந்து, சேலரியிலேருந்து, ப்ரொவிஷன்லேருந்து, காய்கறியிலேருந்து, இங்கே இல்லை டோட்டல் தமிழ்நாடு வந்து முதலாளிமார்கள் வந்து அதை
ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ மன கஷ்டப்படுவாங்க, அதை கொஞ்சம் சிந்திக்கணும். நான் சொல்லணுங்காக சொல்லலை, இதுதான் உண்மை. எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவங்க முதல் போட்டுறவங்களுக்கு எவ்வளோ மன வேதனையாக இருப்பாங்க, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது தயவுசெய்து அந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கணும். எங்களுக்கு தான் பொதுமக்களுக்காக பார்க்கணும். திருப்பூரில் வணிக சிலிண்டர் தொடர்பான தட்டுப்பாடு 2 நாட்கள் மட்டுமே ஹோட்டல்கள் தாக்குப்பிடிக்கும், உணவகங்கள் மூடப்படும் பட்சத்தில் 10,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என ஓட்டல் உரிமையாளர் சங்க செயலாளர் பேட்டியளித்தார். அமெரிக்கா, ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் ஏற்பட்டு வரும் போர் காரணமாக உலக நாடுகளின் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்கள் தொகை அதிகம் கொண்ட இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. சிலிண்டர்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட ஓட்டல் உரிமையாளர்கள் சங்க செயலாளர் நாகராஜன் திருப்பூரில் நிபுணர்களுக்கு பேட்டியளித்தார். வணக்கங்க, திருப்பூர் மாவட்ட ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் எஸ் நாகராஜன் பேசுறேங்க. ஹோட்டல் திருப்பூர் விஜயன் ஹோட்டல் வச்சிருக்கேன், ரமணாசன் ஹோட்டல் வச்சிருக்காங்க. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுனால தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ற சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல ஹோட்டலை நம்பி ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதுலயும் தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் தினசரி ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு தான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா, கேஸ் கிடைக்காம போச்சுன்னா தொழிலை க்ளோஸ் பண்ணணும். விறகடுப்பு போனால் பொல்யூஷன் கண்ட்ரோலில் அந்த மாதிரி இப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு நாங்கள்லாம் பண்ணியாச்சு. இன்னும் விறகடுப்பு போகிறது ரொம்ப சிரமம். அதனால அரசாங்கம் எங்களுக்கு இது தக்க நடவடிக்கை எடுத்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யும்படி பணியோட கேட்டுக்கொள்கிறோம். கேஸ் தட்டுப்பாட்டுனால கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள் நாங்களாம் கொடுக்க முடியாத சூழ்நிலை, தோசை எல்லாம் போட முடியாத சூழ்நிலை வருதுங்க. ஹோட்டலுக்கு கண்டிப்பாக சிலிண்டர் இருந்தால் தான் தொழில் நடத்த முடியும். இன்னொரு 2-3 நாள் நடத்தலாம் எங்ககிட்ட இருக்கிறத வச்சு. அதன் பிறகு நாங்கள் விறகடுப்புலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். விறகடுப்பும் போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாத நிலைமையா இருக்கு. இந்த நிலைமை நீடிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்களை நம்பி தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் ஹோட்டலை நம்பியே இருக்காங்க. டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்றவங்களே இருக்காங்க. ஹோட்டல், மெஸ், கேன்டீன் இதில் சாப்பிட்றதே தொழிலாளர் ஒரு 50,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப சிரமம் வரும். தற்போது இப்போ இன்னைய நிலைமையில வந்துகிட்டு இருக்குங்க. எப்போ நிறுத்துவோன்னு சொல்ல முடியாதுன்னு எங்களுடைய டீலர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எந்த நேரத்துலையும் நீங்கள் வேற அலாட்டா பார்த்துக்குங்க, இப்போதைக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அது எப்போ நிறுத்துறாங்க என்னன்னு பண்ண முடியாது. 1 or 2 daysல இந்த பிரச்சனை வந்தாலும் வருங்க. இல்ல, இந்த நிலைமை நீடிச்சா குறிப்பிட்ட சில உணவுகளை வச்சா பண்ண முடியும். சாப்பாடு கொடுக்க முடியாது, தோசை கொடுக்க முடியாது, பூரி கொடுக்க முடியாது, கிச்சடி, ரைஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் தான் கொடுக்க முடியும். எல்லா ஐட்டம் சமைக்கிறதுக்கு எரிபொருள் இல்லாதனால கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமங்க. அதனால இருக்கிறத வச்சுதான் நாங்க பண்ண முடியும். திருப்பூர்ல ஒரு நாளைக்கு சிலிண்டர் எப்படியும் ஒரு 1,500 சிலிண்டர் தேவைப்படுங்க ஹோட்டலுக்கு. எங்களுக்கு திருப்பூர்ல ஒரு 3000 பெரிய கடை, சின்ன டீ கடை, பேக்கரிலாம் ஒரு 3000 கடை இருக்குங்க. திருப்பூர் சிட்டிக்குள்ள மட்டும் 3000 கடை இருக்கும். டெய்லி ஒரு 1,500 சிலிண்டர் தேவைப்படும். நாங்க இந்தியன் கேஸ் வாங்காதனால எங்களுக்கு பிரைவேட் கேஸ் வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்துட்டு இருக்கு. இந்தியன் கேஸ் நிறுத்தினா திருப்பூர்ல இன்னும் எங்களுக்கு தகவல் வரல. ஆனா எப்ப வேணாலும் நிறுத்துவோம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கொடுக்கறது எப்ப இது பண்ண முடியாது, நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. நாங்க இப்போ விறகடுப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அதுல பண்ண முடியுமான்னு ட்ரையல் பாக்குறோம். இன்னைக்கு தான் கொண்டு எங்களுக்கு வச்சிருக்கிறோம். ரெகுலரா 1,500 சிலிண்டர் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எவ்வளவு குறைச்சிருக்காங்க? இல்ல, இதுவரைக்கும் தட்டுப்பாடு நேற்று வரைக்கும் நார்மலா சப்ளை ஆயிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க. தட்டுப்பாடு இனிமேல் வந்தால் அது சம்பந்தமா என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு விறகடுப்பை பயன்படுத்துறதா இல்ல மின் சாதனங்கள் அடுப்பை பயன்படுத்துறதாங்கிறத யோசிக்கணும். ஆனா உங்க டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா நிறுத்துவோங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனா விறகடுப்புக்கு போறதுக்கான இது இருக்குங்களா, அல்லது ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? விறகடுப்புனா சில ஐட்டங்கள் தயார் பண்ண முடியும், தோசை எல்லாம் போட முடியாது. தோசை அடுப்புல விறகடுப்புல போறது சாத்தியக்கூறு கிடையாது. பழைய மாதிரி எல்லாம் இப்ப கிடையாதுங்க. இப்ப நவீனமானதுனால விறகடுப்புல தோசை போட முடியாது. சமையலுக்கு அனைத்து ஐட்டம் செய்யறது ரொம்ப சிரமங்க. ஒரு சில சாதங்கள் வடிச்சு வெரைட்டி ரைஸ், கிச்சடி, உப்புமா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். சைனீஸ் தந்தூரி ஐட்டம் இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. கேஸ் இல்லைன்னா அதெல்லாம் செய்யவே முடியாது. அரசுக்கு என்ன கோரிக்கை? எங்களுக்கு இதுக்கு எப்படியும் மிக விரைவில்
இந்த தட்டுப்பாடு இல்லாம கொடுக்கறதுக்கு சிலிண்டருடைய விநியோகம் வந்து தடையில்லாம எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ளை செய்யறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை, பணிவான கோரிக்கை. இப்ப வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு நாட்டி 3 நாள் லீவ் விட்டாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 4 to 6 2 மணி நேரம் வந்து கடை சாத்த சொல்லியிருக்காங்க. இப்போ திருப்பூர்ல வந்து நீங்க என்ன மாதிரி அறிவிப்புகள்? திருப்பூர்ல நாங்க இன்னைக்கு மீட்டிங் போடுறோம். எல்லாம் எங்க அனைத்து உறுப்பினரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு நாங்க நாளைக்கு தான் கோரிக்கையை நாங்க வெளியே இது கொடுக்க முடியுங்க. இன்னைக்கு எல்லாரையும் நாங்க கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங் போட்டு நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட் சப்ளை வரல. சாஃப்ட் சப்ளை வந்து எங்க சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வந்து இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து ஒரு சில பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா உறுப்பினரும் வந்து நாங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து மீட்டிங் போடுறோம். இது சம்பந்தமா அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம், விறகடுப்பு ட்ரையல் எல்லாம் பாக்குறாங்க, பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த எத்தனை மணிக்குங்களா எப்போ விறகடுப்பு ட்ரையல் எப்போ அது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்க இதுல தான் பாக்குறோம். அந்த மாதிரி இது பண்ண முடியாது. இப்ப திருப்பூர்ல பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சப்ளை வரக்கூடிய சூழல் வந்ததுன்னா ஓவராலா எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க? ஹோட்டல் தொழிலாளர்கள் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் 15,000 பேர் இருப்பாங்க. ஹோட்டல்ல வேலை பார்க்குறவங்க 15,000 தொழிலாளர்கள் பாதிப்பாங்க. ஹோட்டல் அடைச்சா சம்பளம் கொடுக்க முடியாது. நாங்க சம்பளம் கொடுக்காம என்ன வச்சு பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து லீவ் கடை அடைக்கணும் பண்ண முடியாதுங்க. எப்படியும் ஒரு 15,000-20,000 பேர் தொழிலாளர்கள் இருப்பாங்க ஹோட்டலை சார்ந்து. அது மட்டும் இல்லாம எங்க கடைக்கு ரெகுலரா வரக்கூடிய தினசரி வாடிக்கையாளர்களும் மிகுந்த அளவுல பாதிப்பு ஏற்படும். ஏன்னா எங்களால சிலிண்டர் இருந்தா தான் உணவுகளை உற்பத்தி தயார் செய்து பரிமாற முடியும். அவங்களுக்கு எங்களுக்கு பேசிக்கே சிலிண்டர் தான். சிலிண்டர் இல்லைங்கும் போது உணவை எப்படி தயார் பண்ண முடியும்? அதுல சில மிகுந்த சிரமங்கள் ஏற்படும். இப்ப தட்டுப்பாடு காரணமா வச்சு விலை உயர்வு ஏதாவது மறைமுகமா கூடுதல் விலை ஏதாவது கண்டிப்பா அப்படிலாம் செய்ய முடியாது. ஹோட்டல்ல வந்து நாங்க அந்த மாதிரி செஞ்சோம்னா இன்னைக்கு உள்ள நாளைக்கு அந்த பிசினஸ் எங்களுக்கு வராம போயிடும். அந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து நாங்க இன்னைக்கு தட்டுப்பாடு இருக்கு அதனால ரேட்டை கூட்டி இருக்கோம்னு நாங்க செய்ய மாட்டோம். எங்க அசோசியேஷன்ல இருக்க உறுப்பினர்கள் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். சிலிண்டர் கூடுதலா உங்களுக்கு விலை சொல்றாங்க. சிலிண்டர் 150 ரூபாய் ஏத்திருக்காங்க. 150 ரூபாய் ஏத்திருக்காங்க. சிலிண்டர் வந்து 150 160 ரூபாய் ஏத்துறதாக சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு 124 150 இந்த மாதிரி ஏத்திருக்காங்க. விலை உயர்வு பண்ணிருக்காங்க தட்டுப்பாடுனால. அப்போ இந்த சமயத்துல வந்து உங்களால சீக்கிரமா வந்து விறகுக்கோ அல்லது மின்சார அடுப்புக்கோ அடாப்ட் ஆக முடியுமா? அதுக்கு கால அவகாசம் வேணும். உடனடியா டக்குன்னு முடியாதுங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையல் பார்த்தா சொல்றேன்ல. அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை கேஸ் தட்டுப்பாடு வந்ததுன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஐட்டங்கள் தான் நாங்க பண்ண முடியும். நிறைய எல்லா ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய அனைத்து ஐட்டம் கிடைக்காதுங்க. தக்காளி சாதம், கிச்சடி, இந்த மாதிரியான கிச்சடி, பொங்கல், அந்த மாதிரி தான் பண்ண முடியுங்க. ஆம்லேட் ஆஃப் ஆயில் கிடைக்காது. சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ், சில்லி காளான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி கேஸ்ல தயார் பண்ற ஐட்டம் கிடைக்காது. ஃபுல் மீல்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. எங்களுடைய இப்ப இருக்க ஸ்டாக் இந்த 2 நாளைக்கு பிரச்சனை இல்லை. அதன் பிறகு எப்படி சிலிண்டர் சப்ளை பண்ணாங்கன்னா பண்ண முடியும். இல்லைன்னா நாங்க அதுக்கு மாற்று ஏற்பாடா சில ஒரு குறிப்பிட்ட உணவை வச்சு பண்ண முடிஞ்சா பண்ணுவோம். கடை லீவ் விட வேண்டியதான், லீவ் விட்டுற வேண்டியதான். ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு நாளை ஆலோசனை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஹோட்டல் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி தமிழகம் முழுவதும் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்களை அழைத்து நாளை ஆலோசனை நடத்த உள்ளனர். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடைபெற உள்ளது. கேஸ் சிலிண்டருக்கு மாற்றாக மாற்று வழியை கையாளுவது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளனர். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில், பாஜக ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் 2000 ரூபாய் தாண்டி விற்பனையாவதாகவும், வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் 60 ரூபாய், 2016 ரூபாய், 50% கமர்சியல் ஸ்பின்னர் ஆக விலை உயர்வு. சிலிண்டர் விலை உயர்வு குறித்து எடப்பாடி பழனிசாமி மௌனமாக உள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு யார் வாய்ப்பூட்டு போட்டுள்ளனர் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. வரலாறு காணாத கேஸ் சிலிண்டர் விலை உயர்வால் இந்திய மக்கள் அதிர்ச்சியில் உள்ளதாகவும், இதுவரை இந்தியாவில் 2000 ரூபாய்க்கு மேல் ஏன் சிலிண்டர் விற்பனை செய்த வரலாறு கிடையாது. ஆனால் இதுவே முதன்முறை என குற்றம் சாட்டிய அவர், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அனைத்தையும் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் மோடி அடகு வைத்து விட்டதாக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநிலத்திலும் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன காரணம்? வரலாறு காணாத கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு 2000 ரூபாயை தாண்டியதே கிடையாது வரலாற்றில். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பாஜக ஆட்சியில்
கேஸ் சிலிண்டர் விலை 2000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிலிண்டருடைய விலை பாத்தீங்கன்னா 60 ரூபாய். டொமஸ்டிக் வீடுகளுக்கு பயன்படுத்தும் சிலிண்டர் 60 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா 14 ரூபாய் 114 ரூபாய் 50 பைசா கமர்சியல் சிலிண்டருக்கு விலை உயர்த்தியிருக்காங்க. இதெல்லாம் தாங்குமா நாடு என்பதை நாட்டு மக்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். இதற்காக இந்த விலை உயர்வு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் டாலர் விலை பாதியாக குறைப்போம், 40க்குள் கொண்டு வருவோம், தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகும், 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு வாக்காளருக்கு 15 லட்சம் ரூபாய் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்த பாஜக இன்று படுதோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு இருந்த வெளியுறவுத்துறை கொள்கை உரிமைகள் அனைத்தையும் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் அடகு வைத்து விட்டார்கள். இதுதான் பாஜகவுடைய ஆட்சி. இரண்டாவது பாருங்க, விலை உயர்வு என்றால் யார் முதல்ல குரல் கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருக்கு அதிமுக குரல் கொடுத்திருக்கணும். இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை, மௌனமாக இருக்கிறார்? தன்னுடைய கூட்டாளிகள் ஆட்சி ஒன்றிய ஆட்சியாக இருக்கிறது. இப்பொழுது தேர்தலை பாஜகவோடு சேர்ந்து சந்திக்க போகிறோம் என்றாலும் கூட கண்டிக்க வேண்டாம் எங்களை மாதிரி கோரிக்கை வைக்கலாம்ல. தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைக்கு இருக்கிறார்கள். இந்த வேதனைக்கு உள்ளாகி இருப்பதை மோடி அவர்கள் சரி செய்ய வேண்டும். 60 ரூபாய் சிலிண்டர் விலை ஏற்றியதை குறைக்க வேண்டும். 114 ரூபாய் 50 பைசா டொமஸ்டிக் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் இதுவரை வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு 2043 ரூபாய் 50 பைசா ஒரு சிலிண்டருடைய விலை. அதைவிட மிகப்பெரிய துயரமான செய்தினா, ஆல் இண்டியா எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் பெடரேஷன் ஒன்று இருக்கு. இவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க 21 நாளுக்கு பிறகு தான் புக் பண்ணணுமா. 2 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க 30 நாளைக்கு பிறகு தான் புக் பண்ணணுமா. அப்படின்னா பண்டை காலத்துக்கு கொண்டு போறாங்க. அடுப்பு ஊதிட்டு இருந்தவங்க, விறகு வச்சு சமைச்சவங்க நீங்க போங்க அப்படின்னு. இதை விட டொமஸ்டிக்ல என்னன்னா யாரும் புக் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் அமிச்ச லெட்டர். எல்லாருக்கும் ஒரு காப்பி இப்ப கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் அசோசியேஷன் அன்னபூர்ணா அவங்க அமைச்சிருக்காங்க. உணவு விடுதிகள்லாம் நடத்த முடியுமா? சிறு குறு நடுத்தர தொழில்கள் இதனால் எவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக போகிறது. என்னுடைய அன்பு வேண்டுகோள், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசோடு கூட்டாளியாக இருக்கிறார், நட்போடு இருக்கிறார். மோடி அவரிடம் சொல்லி 60 ரூபாய் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும். கமர்சியலா பயன்படுத்துகிற சிலிண்டர் 114 ரூபாய் 50 பைசாவை குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். அவருடைய கூட்டாளிகளிடம் ஒன்றிய அரசிடம் சொல்லி இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும். ஏன் இதுவரை வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? என்ன காரணம்? நாங்க கூட கூட்டணியில் இருக்கிறோம், ஒன்றிய அரசு இருந்தது. அப்ப எங்க கிட்ட இருக்க தோழமை கட்சிகள்லாம் கோரிக்கை வைப்பாங்க, கண்டிப்பாங்க. ஏன் இதை செய்யல? யார் அவருக்கு வாய்ப்பூட்டு போட்டிருக்காங்க? ஆகையால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் அவர்கள் நேற்று சான்றிதழை பெற்றிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றார் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு சாமானியரை, ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவரை, ஆங்கிலத்தில் சொன்ன ஒர்க்கர் என்று சொல்லலாம், தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சிப்பாய், சோல்ஜர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவரை இன்று நாங்கள் தேர்ந்தெடுத்து மாநிலங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், இந்த தேசத்தின் முகமாக குரலாக இருக்கின்ற எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று மனமுவந்து ஒரு மாநிலங்களவை தொகுதியை எங்களுக்கு ஒதுக்கி இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். தேங்க்யூ.
ஹார்முஸ் நீரிணை ஈரான் மூடி வைத்துள்ளதால் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. விரைவில் இயல்பு நிலை திரும்பிவிடும் என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். பார்க்கின்றோம். சார், இந்த சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிலாம் போராட்டம் நடத்துறாங்க. ஒரு அசாதாரண சூழல் நிலவுதா, எப்படி இருக்கு சார் இது? அண்ணா, இதை கொஞ்சம் விரிவாக நான் பேச விரும்புகிறேங்கன்னா, சிலிண்டரை பொறுத்தவரை நமக்கு பெரும்பாலும் வரக்கூடிய எல்பிஜி சவுதி அரேபியாவிலிருந்து பெரும்பாலும் வருது. அது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியிலிருந்து நமக்கு வரணும். இன்று ஈரான் இந்த போர் ஆரம்பித்த பிறகு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த பகுதியை மூடி வச்சிருக்கிறாங்க. அதனால் எந்த கப்பலும் கூட வெளியே வர முடியாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது. நம்முடைய மத்திய அரசை பொறுத்தவரை பல இடத்துல நம்ம பெட்ரோலியம் உற்பத்தி பொருட்களை வாங்கினாலும் கூட, இம்போர்ட் செய்தாலும் கூட, ரஷ்யாட்ட, வேறு வேறு காலகட்டத்தில் ஈராக்கு கிட்ட, சவுதி கிட்ட, கட்டாரு கிட்ட. ஆனால் அந்த எல்பிஜி கேஸ் மிக அதிகமாக சவுதி அரேபியாவிலிருந்து வருது. அந்த பகுதியில் மட்டும் அது வரணும். அதனால் இன்று எல்லோரும் எதிர்பார்ப்பது மிக விரைவில் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த வளைகுடா பகுதி இயல்பு நிலைக்கு வந்த பிறகு கப்பல்கள் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர், நேற்று கர்நாடகாவில் ஹோட்டல் அசோசியேஷன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அன்னபூர்ணா கோயம்புத்தூர்ல நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. சென்னை ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்திருப்பது அவங்களுடைய பிசினஸ் சம்பந்தமா கொடுத்திருக்கிறாங்க. இதில் அரசியல் எதுவும் கற்பிக்க விரும்பல. என்ன கமர்ஷியல் சிலிண்டர் புக் பண்ணணும்னா 21 நாள் இடைவெளி இருக்கணும். இந்த போருக்கு பிறகு மத்திய அரசு அதை 25 நாள் ஆக்கியிருக்கிறாங்க. 25 டேஸ் கேப் கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக ஒரு அசாதாரண சூழல் இருக்கு. ஆனால் நம்முடைய நோக்கத்தை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான நார்மல் சிலிண்டர் அது வந்துடணும், தங்குதடை இல்லாமல் வரணும். அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலை. அதே போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல் அது இடைஞ்சல் இல்லாமல் வரணும். அதே போல் கமர்ஷியல் சிலிண்டரும் இடைஞ்சல் இல்லாமல் வரணும். இன்னைக்கு நிச்சயமாக மிக வேகமாக இது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 14 கோடி குடும்பத்தில் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. இன்னைக்கு அது 33 கோடி குடும்பத்திற்கு கேஸ் சிலிண்டர் போயிருக்கு. அப்பனா 12 ஆண்டுகளில் 14 கோடியிலிருந்து 33 கோடியாக கேஸ் சிலிண்டருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2014க்கும் 2026க்கும் கேஸ் பயன்பாடு என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கும் 60% நாம் இறக்குமதி செய்துதான் மக்களுக்கு பெட்ரோலியம் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. மிக விரைவில் இயல்பு நிலைக்கு இது வரும். நம்முடைய அரசுக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஒரு அரசும் வச்சிருக்கு, நாமளும் வச்சிருக்கோம். பாரத நாட்டிலும் மெங்களூர் போர்ட் உட்பட நாம ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் கையிருப்பு இருக்கு. அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதற்கான எல்லா பிரச்சனைகளையும் களைவதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தேவையில்லாத பொதுவெளியில் அச்சத்தை, பயத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அண்ணா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாட்டில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடி பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை நடத்தவுள்ளார்.